நெல்லையில் அல்வா தயாரிப்பு முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் நெல்லை சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வா தயாரிப்பு கடை முற்றிலுமாக தயாரிப்பை நிறுத்தியிருக்கிறது. திருச்செந்தூர் நெல்லையப்பர் கோயிலிலிருந்து அல்வா வாங்க ஆர்வத்துடன் வந்த வாடிக்கையாளர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் நெல்லை சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வா தயாரிப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் நெல்லையப்பர் கோவிலிலிருந்து அல்வா வாங்க வந்த பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். நாள்தோறும் 600 கிலோவுக்கு மேல் அல்வா தயாரித்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது தயாரிப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் திரவிய சம்பத் இணைந்திருக்கிறார். திரவிய சம்பத், ஏற்கனவே நேற்றே சொல்லியிருந்தாங்க சாந்தி ஸ்வீட்ஸ்ல இந்த மாதிரி தயாரிப்பு குறைக்கப்படும் அப்படின்னு. இப்போ நிறுத்தவே பட்டிருக்கு. அங்க வாடிக்கையாளர்கள்லாம் அதிருப்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். விவரம் என்ன? அதாவது ஈரான் இஸ்ரேல் போர் இரு நாடுகளுக்கும் இடையே இந்த போரானது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையால் இந்த வர்த்தகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அதிக அளவில் ஏற்பட்டிருக்கு. இதில் பெரும்பாலுமாக தமிழகம் முழுவதுமே இந்த வர்த்தக சிலிண்டர் பயன்பாடே மிகவும் குறைந்த அளவே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த வர்த்தக சிலிண்டர்களை பயன்படுத்தக்கூடிய ஹோட்டல்கள், வணிக வளாகங்களும் மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையும் பார்க்க முடியாது. அதாவது நெல்லை என்றாலே ஃபேமஸாக இந்த அல்வா விளங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அல்வாவை எதிர்பார்த்து தான் நெல்லைக்கே வரக்கூடிய மக்கள் இன்னும் கொண்டு தான் இருக்கிறார்கள். தற்பொழுது இந்த நெல்லைக்கு 50 ஆண்டுகள் பழமையாக ஒரு கடையாக இருக்கக்கூடிய சாந்தி ஸ்வீட்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த சாந்தி ஸ்வீட்ஸ் நிறுவனத்திலே சுமார் 600 கிலோவுக்கும் அதிகமாக தினமும் அல்வா தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த அல்வாவை வாங்குவதற்காகவே நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு சுற்றுலாவிற்கு வரக்கூடிய மக்களுமே இந்த சாந்தி ஸ்வீட்ஸ் கடையை நாடி வருகின்றார்கள். இங்கே காலையிலே திறக்கப்பட்டு மாலை இரவு வரையுமே விற்பனை சூடுபிடித்தபடி இருக்கிறது. தற்பொழுது திருச்செந்தூர் மற்றும் நெல்லையப்பர் கோவில் வரக்கூடிய பக்தர்களும் இந்த சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வாவிற்கு ஒரு ஆர்வம் காட்டி வாங்குவதற்காக வந்திருக்கிறார். இந்த நிலையிலே கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாகவே நேற்றிலிருந்தே இந்த சாந்தி ஸ்வீட்ஸ் நிறுவனத்திலே அல்வா தயாரிப்பு தடைபட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இன்று முற்றிலுமாக ஒரு சிலிண்டர்கள் கூட பயன்பாட்டிற்கு இல்லாத ஒரு காரணத்தினாலே அதன் உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் அல்வா தயாரிப்பை முற்றிலுமாக நிறுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிறுத்தம் பொதுமக்கள் மத்தியிலே ஒரு அதிர்ச்சியும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஏராளமான பயணிகள் பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே அல்வாவை ருசித்து சாப்பிடுவதற்காக கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடம் இந்த கடைக்காரர்கள் அல்வா எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கின்ற நிலையிலே அவர்கள், அதாவது கேஸ் சிலிண்டர் பயன்பாடு மிகவும் பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலையாலே அல்வா தயாரிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இதனாலே பல்வேறு ஏமாற்றம் அடைந்து செல்லக்கூடிய நிலை இருக்கு. நம்மோடு வெளி மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம், நீங்க வெளி மாவட்டத்தில் சென்னையிலிருந்து வந்திருக்கீங்க. இங்க அல்வா வாங்கக்காக வந்திருக்கீங்க. இப்போ அல்வா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சூழல் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏமாற்றமாக தான் இருக்கு. ரொம்ப வெயிட் பண்ணி வந்தோம். நாங்கள் வேறு ஐடியா பண்ணிப்போம். மதுரையில் இறங்கி போகிற மாதிரி இருந்தோம். சரி, அல்வாக்காக இப்படி திருச்செந்தூர் போகலான்னு வந்தோம். இல்லைன்னு ஒன்று கஷ்டமாக இருக்குது. இது சாப்பிடலான்னு எவ்வளோ வருஷமாக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க? வருஷம் கண்டிப்பாக வாங்குவோம். இந்த வருஷம் தான் கிடைக்கல. இது எப்படி இருக்குது உங்களுக்கு? அது ஏமாற்றமாக இருக்குது, ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. இன்னொரு பயணியும் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் கேட்கலாம். சார் வணக்கம். ஆக்சுவலாக சென்னையிலேருந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு, முருகர் கோயிலுக்கு வந்தோம். சரி, அப்படியே திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு போகலான்றதுக்காகவே திருநெல்வேலிக்கு வந்தோம். கேஸு பற்றாக்குறைன்றதுனால அல்வா இல்லை அப்படின்ட்டாங்க. ரொம்ப ஏமாற்றமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு எதனா ஒரு மாற்று வழி ஏற்பாடு பண்ணாங்கன்னா வரப்போகிறவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஏன்னா இதை நம்பி நிறைய பேர் வராங்க வாங்கிட்டு போகலான்னு ஒரு ஆசையில். இல்லைன்னும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதுக்கு எதனா ஒரு மாற்று நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம் என்றால், அதாவது பயணிகள் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அல்வாவை விரும்பி வருகிறார்கள். அவர்கள் பல ஏமாற்றத்தை சந்தித்து வருகிறார்கள். மேலும் இந்த பிரச்சனை எப்பொழுது தீரும், இதுக்கு என்ன தடுப்பு நடவடிக்கை என்பது குறித்து இங்கே கடைக்காரர்களிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். தொடர்ச்சியாக அந்த அல்வா தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. நெல்லை பலரும் வாங்கிட்டு இருக்காங்க. காலையில் நீங்கள் திரும்ப இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புறீங்க. இனி எப்படி இந்த பிரச்சனை தீரும்? இல்லை, சிலிண்டர் வந்த பிறகு தாங்க அல்வா ரெடி பண்ண முடியும். சிலிண்டர் வரனால அல்வா ரெடி பண்ண முடியும். ஆமாம், காலையிலேருந்து அல்வா வரலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சிலிண்டர் தட்டுப்பாடுனால வரலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்துட்டு இருக்காங்க, கோயில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அல்வா சிலிண்டர்னால அல்வா வரவில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாகவே சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாகவே அல்வா நிறுத்தப்பட்டிருக்கிறதாக இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது சிலிண்டர் தட்டுப்பாடு தீர்ந்தால் அல்வா பழையபடி கொண்டு வரப்படும் எனவும் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. கள நிலவரங்களுக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.